வெல்கம் டு திருமகள் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கோதுமை ரவை உப்புமா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானல் வச்சுட்டு வானல் நல்லா காஞ்சோடனே 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு சேர்த்து நல்லா அது பொரிஞ்சோடனே உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் நல்லா கீறி விட்ட மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லா காரம் இறங்கும். சேர்த்துட்டு கல் உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கினோடனே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கினவொடனே நம்மளுக்கு எவ்வளோ தேவையான தண்ணியோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நம்ம எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் கோதுமை ரவை எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா அது வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் நான் 3 டம்ளர் ஊற்றிக்கிட்டேன். 1 கப்புக்கு நான் 1 கப் 3 டம்ளர் அளவு தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். எப்பயுமே அதான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. அது நல்லா அந்த தண்ணி கொதித்து வந்தவுடனே நம்ம எடுத்து வச்சுருந்ததில் கோதுமை ரவை அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குங்க. அப்போ தான் கட்டி ஆகாது. மிக்ஸ் பண்ணோடனே ஒரு 5 மினிட்ஸ் அது நல்லா வேகணும். சிம்மிலே வச்சு வேக விடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளோதான் ரெடி.